Hello children. இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெபாசிட்டர். கெபாசிட்டர்ன்றது வந்து சார்ஜ் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லாம எனர்ஜியை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கும் உள்ள ஒரு டிவைஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஒரு பேட்டரி வந்து இப்போ whenever it is connected to a கெபாசிட்டர்னு வச்சுக்கோங்க. அப்போ எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்? அதுல எலக்ட்ரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம மைனஸ் கியூ எடுத்துக்கணும். இருக்கிற டோட்டல் சார்ஜ் ஆஃப் மைனஸ் கியூ வந்து இப்போ பாத்தீங்கன்னா அது ஒரு பிளேட்ல இருந்து இன்னொரு பிளேட்டுக்கு இப்போ அது டிரான்ஸ்பர் ஆகும் சொல்லலாம். எப்படின்னா பாத்தீங்கன்னா சரி இப்போ நமக்கு வந்து ஆல்ரெடி we have seen that இப்போ இது வந்து ஒரு பிளேட் எடுத்துக்கணும். பிளேட்ஸ் ஆஃப் தி கெபாசிட்டர். So this is now connected to a battery. இப்படி கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இப்படி கனெக்ட் ஆனது இங்க இது பிளஸுக்கு கனெக்ட் ஆயிருக்கிறதுனால இங்க எல்லாம் ஆல் த பாசிட்டிவ் சார்ஜஸ் வில் நவ் ஃப்ளோ. இந்த டைரக்ஷன்ல பாசிட்டிவ் சார்ஜஸ் ஃப்ளோ ஆகும். அப்ப என்ன ஆகும்? இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இதுல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இங்க இது வந்து நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இதுல கனெக்ட் ஆகும். இதுல வந்து அதாவது இது இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து மைனஸ் கியூ சார்ஜஸ் வந்து இல் பி டிரான்ஸ்ஃபர் டு தி அதர் பிளேட். இப்போ என்ன ஆகும்? there should be some work done. இந்த அதாவது பேட்டரி வந்து will do some work இல்லையா? இந்த work வந்து இந்த whatever work is now going to be done அது வந்து that will be stored as the electrostatic potential energy. அதுதான் இந்த கெபாசிட்டர்ல எனர்ஜியா அப்போ சேவ் ஆயிடும். ஸோ சப்போஸ் ஒரு இன்ஃபினிட்டெசிமல் சார்ஜ் dq எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ வந்து நம்ம கொடுத்துருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டிக்கு வந்து ஒரு சார்ஜ் வந்து ஸோ வெரி வெரி ஸ்மால் சார்ஜ் டிக்யூன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஒர்க் டன் வில் பி கிவன் பை dw is equal to v dq. ஏன்னா நமக்கு தெரியும் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்க ஃபோர்ஸ்ன்றது எதனால வருது? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம அப்ளை பண்ணிருக்கிறதுனால ஃபோர்ஸ். ஸோ dq is now going to be the displacement. So அதனால தான் v into dq எடுத்துருக்கோம். or நமக்கு தெரியும் b is equal to q by c இல்லையா? b is equal to q by c ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இந்த v க்கு பதிலா நம்ம இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணா q by c dq நம்ம or இப்போ நம்ம ஃபுல்லா எல்லாத்து ஹோல் சிஸ்டம்க்கு அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிச்சோம்னா இன்டெகிரேட் ஆன் போத் சைட்ஸ். அப்ப என்ன வரும்? w is equal to c கான்ஸ்டன்ட் இல்லையா? அதனால வெளில எடுத்துடலாம். இன்டெகிரேஷன் ஆஃப் q dq. ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணா நமக்கு வேல்யூ என்ன வரும்? q ஸ்கொயர் பை 2 வரும். which is equal to 1 by c q squared by 2. or இது எப்படி எழுதலாம்? half q squared by c அப்படின்னு எழுதலாம். ஸோ half q squared by c அப்படின்றச்சு நமக்கு இப்போ or q squared by 2c சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியா இந்த கெபாசிட்டர்ல ஸ்டோர் ஆயிருக்கு. ஆனா q is equal to cv நமக்கு தெரியும் இல்லையா? q is equal to cvன்றதுனால நம்ம q is equal to cv இல்லையா? இந்த q க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணா half into c squared v squared by c வந்துரும். ஒரு c கேன்சல் ஆச்சுன்னா finally we have w, that is energy. இப்போ இனிமே w க்கு பதிலா நம்ம எனர்ஜி ஸ்டோர், ஏன்னா அது பொட்டன்ஷியல் எனர்ஜி அது சேவ் ஆயிருக்கு நமக்கு தெரியும். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half. ஸோ ue சொல்லலாம். ஓகே, ue is equal to. ஸோ இனிமே நாம இதை எனர்ஜின்னு சொல்ல வேண்டாம், பொட்டன்ஷியல் எனர்ஜி சேவ் இல்லையா? ஸ்டோர். ஸோ ue is equal to half cv square. ஸோ இதுதான் வந்து எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த கெபாசிட்டர். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது? the energy stored வந்து it is directly proportional to the capacitance. ஏன்னா v வந்து நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஒரு குறிப்பிட்ட வேல்யூக்கு நம்ம செலுத்துவோம் இல்லையா? அதனால நீங்க v வந்து இப்போ கான்ஸ்டன்டா எடுத்துக்கலாம். ஸோ c தான் இப்போ half v ஸ்கொயர்ன்றது கான்ஸ்டன்ட் ஆயிடும். ஸோ c is the variable. So energy is now directly proportional to the capacitance of the capacitor and the square of the voltage between the plates. Suppose voltage வந்து constant voltage நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னா v squared by 2 constant ஆயிடும். அப்ப நீங்க வந்து energy is directly proportional to c சொல்லலாம். இல்ல capacitance known-ஆ இருந்து அது கான்ஸ்டன்ட் ஆயிருதுன்னா அப்போ v வந்து வேரியபிள் ஆயிடும். அப்ப it is directly proportional to the square of the voltage அப்படிங்கறத சொல்லுங்க. ஓகேவா? ஆனா இந்த எனர்ஜி எல்லாம் எங்க கெபாசிட்டர்ல எங்க ஸ்டோர் ஆயிருக்கும்?
அந்த கொஸ்டினை நம்ம இப்ப புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இப்ப எப்படி எழுதணும்னா ஆல்ரெடி நம்ம வந்து நமக்கு தெரியும் C is equal to epsilon 0 A by D இல்லையா? ஆல்ரெடி நம்ம முன்னாடி டாபிக்ல நம்ம இந்த டிஸ்கஸ் பண்ணோம். C is equal to epsilon 0 A by D ன்னு and V is equal to ED அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா? V is equal to ED. ன்றது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் Dன்றது டிஸ்டன்ஸ். ஸோ சாரி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அண்ட் D is the distance. ஸோ இப்போ அதுக்கு பதிலாக நம்ம இந்த ஈக்குவேஷன்ல Cக்கு பதிலாகவும் Bக்கு பதிலாகவும் சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு இப்போ என்ன வரும்? எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி U is equal to half into Cக்கு பதிலாக epsilon 0 A by D அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணா Bக்கு பதிலாக ED சப்ஸ்டியூட் பண்ணலாம். ED. So CV squared, yeah. So ED the whole squared. இப்போ இது சிம்பிளை பண்ணா என்ன வரும்? half into epsilon 0 ஒரு D கேன்சல் ஆயிடும் AD அப்படி ஒரு D கேன்சல் ஆயிடும் epsilon 0 AD. So A into D. So ADன்றது நமக்கு தெரியும் ஏரியா into height is always volume நமக்கு தெரியும். So இந்த இதை வந்து ஏரியா into D is equal to volume அப்படின்னு எடுத்தா so that is going to be equal to half into epsilon 0 into volume க்கு பதிலா நம்ம AD is a volume of the space ன்னு எடுத்துக்கலாம். So UE is equal to U by volume. So the energy stored per unit volume of the space is defined as the energy density. Yeah. So U by volume, UE is U by volume. So UE is equal to half epsilon 0 E squared. Okay. Epsilon 0 E squared. AD into E squared. So suppose E squared. So it is now going to be E squared. So AD into volume. This energy AD is equal to volume of the space between the other than the two capacitor space plates and the volume. AD into the volume of the space. So energy stored per unit volume of the space is defined as so per unit volume la evlo energy save aayirukkum pathina UE is equal to U by volume. So UE is equal to half epsilon 0 E squared. ஏனா volume வந்து per unit volume னா 1 ன்னு எடுத்துக்கிறோம் இல்லையா? அதனால AD வந்து 1 ஆயிடும். So that is equal to half epsilon 0 E squared. So இந்த ஈக்குவேஷன்ல நமக்கு என்ன தெரியுது? Energy stored in the electric field existing between the plates of the capacitor. Okay? Energy அதாவது அந்த கெபாசிட்டர்ல ஸ்டோர் ஆயிக்கக்கூடிய எனர்ஜி வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வாட் எவர் அதாவது இந்த ரெண்டு எலக்ட்ரிக் பிளேட்ஸ்ல இருக்கக்கூடிய எனர்ஜி அதுதான் சொல்லலாம். The energy is stored in the electric field existing between the ரெண்டு கெபாசிட்டர் ரெண்டு பிளேட்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ்ல தான் வந்து இப்போ எனர்ஜி வந்து சேவ் ஆகும். ஸோ இப்போ இந்த கெபாசிட்டர் இஸ் அலவுட் டு டூ அதாவது இப்போ நம்ம அதை டிஸ்சார்ஜ் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க அதை வந்து அதுல இருந்து இப்போ எனர்ஜி எல்லாம் நம்ம எடுக்க போறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ எனர்ஜி வந்து யூ கேன் டேக் ஆஃப் த எனர்ஜி அதாவது டிஸ்சார்ஜ் பண்றோம்னா எனர்ஜி வந்து நம்ம அதுல இருந்து வெளியில எடுக்கிறோம்னு. ஓகே. ஸோ இதுல இம்பார்ட்டண்டா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா எனர்ஜி டென்சிட்டி டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் நாட் த சைஸ் ஆஃப் த பிளேட். ஸோ சைஸ் ஆஃப் த பிளேட்ஸ் வந்து இதுல இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனா எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளவு இருக்கு அவ்வளவுதான் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் தி இதுதான் வந்து எனர்ஜி டென்சிட்டி வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு அப்படின்றது தான் வந்து இம்பார்ட்டன்ட் தவிர ஆனா சைஸ் ஆஃப் தி பிளேட் வந்து இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஆல்ரைட். இப்போ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கெபாசிட்டர்ஸ் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் வந்து இது வந்து as I told you ஏற்கனவே நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல நிறைய எல்லா இடத்துலயும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுவோம். எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல நம்ம யூஸ் பண்ணாத இதுவே ஃபீல்டே கிடையாதுன்னு சொல்லலாம். அப்ளிகேஷன் அதாவது கெபாசிட்டர்ஸ் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபிளாஷ் கெபாசிட்டர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் டிஜிட்டல் கேமரா. ஸோ டிஜிட்டல் கேமராஸ்ல எங்க நமக்கு போட்டோகிராஃப் எடுக்கணும்னா அங்க ஃபிளாஷ் கெபாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபிளாஷ் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஃபிளாஷ்ல வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். Flash which comes from the camera when we take photographs is due to the energy release. So and the energy வந்து இந்த கெபாசிட்டர்ல இருந்து ரிலீஸ் ஆகிறது தான் இப்போ நமக்கு ஃபிளாஷா நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால தான் அதுக்கு பேர் ஃபிளாஷ் கெபாசிட்டர் பேரு. ஸோ இப்போ இந்த கார்டியாக் அரெஸ்ட் இந்த சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஹார்ட் அவங்க பாத்தீங்கன்னா நீங்க அந்த இது பார்த்துருப்பீங்க சடன்னா வந்து இந்த எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி கொடுப்பாங்க அதை பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ அங்க வந்து அது வந்து ஹார்ட் டீஃபிபிரிலேட்டர்னு சொல்லுவாங்க பேரு. The heart defibrillator.
அங்க வந்து சடனா வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து அந்த பேஷண்டோட செஸ்ட்ல வைக்கிறச்சு, அப்ப அந்த நார்மலா அந்த ஹார்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ இதை தான் வந்து இந்த டயக்ராம்லயே கொடுத்துருக்காங்க. இந்த இந்த இதை நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அது நிறைய மூவிஸ்ல எல்லாம் கூட நமக்கு இது வரும். இதை நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து அந்த ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறச்சு, அந்த ஷாக்ல வந்து டக்குன்னு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அப்ப கொடுக்குறச்சு இந்த ஹார்ட் வந்து திருப்பி ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ். ஓகே. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டர்ஸ் வந்து இக்னிஷன் சிஸ்டம் ஆஃப் ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸ்ல இருந்து, ஏன்னா அங்க வந்து டக்குன்னு ஒரு ஸ்பார்க் இந்த ஃபியூவல் வந்து அந்த ஸ்பார்க் இருக்கிறச்சு அந்த ஃபியூவல் பேர்ன் ஆகும். அந்த ஃபியூவல் பேர்ன் ஆகச்சே வரக்கூடிய அந்த வேப்பர்ஸ் வச்சுதான் நம்ம ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணுது இல்லையா. அதனால அங்கேயும் வந்து இந்த இக்னிஷன் சிஸ்டம்ல இது கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். அது இப்ப எல்லாமே வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக் தான். இப்ப வந்து ஸ்கூட்டர்ஸ் ஆகட்டும், பைக்ஸ் ஆகட்டும், கார் ஆகட்டும், எல்லாமே வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக். ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட் இன்ஜின் ஒரு இது வந்து நம்ம கிளிக் பண்ணாலே நமக்கு அந்த கார் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. அப்போ வந்து இங்க இந்த இக்னிஷன் சிஸ்டம்க்கு வந்து இந்த ஸ்பார்க் பிளக் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த கெப்பாசிட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். அதே மாதிரி கெப்பாசிட்டர்ஸ் பாத்தீங்கன்னா பவர் பிளக்சுவேஷன்ஸை வந்து தடுக்கிறதுக்கும் பவர் சப்ளைஸ்ல வந்து நிறைய யூஸ் பண்றோம். அதே மாதிரி எஃபிஷியன்சி ஆஃப் தி பவர் டிரான்ஸ்மிஷனோட எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் நம்ம கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்றோம். அஃப்கோர்ஸ் இவ்வளோ அட்வான்டேஜ் இருந்தும் கெப்பாசிட்டர்ஸ்க்கு சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா பேட்டரி ஆர் பவர் சப்ளை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்ப கெப்பாசிட்டர்ஸ் வந்து they will store, அதாவது ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு தான் வந்து சார்ஜ் வந்து சேவ் ஆயிருக்கும், அதுல ஸ்டோர் ஆயிருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிவி ஸ்விட்ச் நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, இது ஆனா இட் இஸ் நாட் ஆல்வேஸ் அட்வைசபிள் டு டச் நாட் டச் தி பேக் சைடு. அதாவது டிவி பேனல்ல வந்து பின்னாடி நம்ம வந்து டச் பண்றது அட்வைசபிள் இல்லைன்னு சொல்றாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஓகேவா. ஸோ எப்பொழுதுமே வந்து இந்த பவர் வந்து அத எனர்ஜி வந்து ஸ்டோர்ட் வந்து கொஞ்சம் நேரம் இருக்கும். ஓகே. அதனால நம்ம டக்குன்னு போய் இதை தொட்டோம்னா அந்த எனர்ஜி சேவ் ஆயிருக்கும் இல்லையா, அதனால நமக்கு ஷாக் வந்து வரும். அதனாலதான் அது வந்து டச் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. டிவி பேனல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணதும் உடனே டச் பண்ணாதீங்க.